அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய காரைக்குடி கம்பன் கழக கம்பன் அடிச்சூடி திரு பழனியப்பன் ஐயா அவர்களை வணங்கி ஒவ்வொரு படலமாக சிந்திப்பதற்காக சான்றோர் பெருமக்களுக்கு வாய்ப்பளித்த இந்த சமயத்திலே நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு, கிஷ்கிந்தா காண்டத்திலே கிஷ்கிந்தா படலம் அல்லது கிஷ்கிந்தை படலம் என்ன நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது என்பதை இன்று காண்போம். சுக்ரீவன் முடிசூடிக்கொண்டு 4 மாதங்கள் கடந்து விட்டிருந்தன. அந்த 4 மாதங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம். ஏனென்றால் அது கார்காலம், மழை அதிகம் வரும் என்பதால் இந்த காலமெல்லாம் முடியட்டும் என்று ராமன் சொல்லியிருந்தான். ஆனால் 4 மாதங்களும் கடந்து விட்டன. அந்த 4 மாதங்கள் ராமன் எடுத்துக்கொண்டதற்காக காரணம் கூட சொல்லலாம், அது சாத்துர்மாசியம் என்று சொல்லலாம். அதாவது 4 மாதங்கள் சில விரத முறைகளை அனுஷ்டித்துக் கொண்டு மால்யவான் மலை குகையிலே ராமனும் லக்ஷ்மணனும் வாழ்கிறார்கள். கிஷ்கிந்தையிலே சுக்ரீவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த 4 மாதங்கள் முடிந்தும் கூட சில நாட்கள் கடந்து விட்டன. இன்னும் எந்த ஏற்பாடுகளும் சீதையை தேடுவதற்காக நடக்கவில்லையே என்று ராமன் மனம் நொந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் என்றைக்கும் ராமன் கோபப்பட்டதில்லை. அந்த மன வருத்தத்தின் மேலீடாக ராமனுக்கு இப்பொழுது கோபம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. லக்ஷ்மணன் அருகிலே வந்து நிற்கிறான். அண்ணா, என்ன ஆயிற்று? வருத்தமும் கோபமும் உங்கள் முகத்திலே தெரிகிறதே என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தை மிக அழகாக கம்பர் காட்டுகிறார். வெம்பு கண்டகர் விண்புக வேறறுத்து இம்பர் நல்லறம் செய்ய எடுத்த விற்கொம்பும் உண்டு, எடுத்த விற்கொம்பும் உண்டு, அரும் கூற்றமும் உண்டு, உங்கள் அம்பும் உண்டு என்று சொல்லுக நம் ஆணையே என்கிறார். லக்ஷ்மணா, நீ இப்பொழுதே புறப்படு, சுக்ரீவனை சென்று சந்தி. நான் கடும் கோபத்தில் இருக்கிறேன். ஒன்றை அவனுக்கு எடுத்துச் சொல். ஏற்கனவே வாலியை கொன்று முடித்திருக்கிறேன் அல்லவா? ஆனால் எங்கள் அம்பு உண்டு என்று அந்த இடத்திலே கம்பன் போடவில்லை, உங்கள் அம்பும் உண்டு என்றார். அதாவது உன்னுடைய வாலியை கொன்ற அம்பு என்னிடத்திலே இன்னும் இருக்கிறது, அதை மனதிலே வெய் என்பதை எடுத்துச் சொல்லுகிறார். இப்பொழுது ஏற்கனவே இயல்பாகவே இலக்குவனுக்கு கோபம் அதிகம். இன்னும் ராமனின் கோபத்தை பார்த்தவுடன் சுக்ரீவனுடைய இந்த முயற்சி இன்மையை நினைத்து கோப மேலீட்டோடு புறப்படுகிறார். வால்மீகியிலோ மற்ற ராமாயணங்களிலோ சொல்லாத ஒரு விஷயத்தை கம்பர் இப்பொழுது சொல்லுகிறார். வேகமாக வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல சென்ற லக்ஷ்மணனை மீண்டும் அழைக்கிறார் ராமர். லக்ஷ்மணா, கோபத்திலே ஏதோ சொல்லிவிட்டேன், நீயும் அதிகமான கோபத்தோடு சினம் கொண்டு அங்கு ஏதாவது செய்து விடாதே. ஏனென்றால் சுக்ரீவனும் எனக்கு பரதனை போன்றவன். நிதானமாக பேசி சுக்ரீவன் என்ன சொல்லுகிறான் என்பதை தெரிந்து கொண்டு வா. கோபத்தை மனதிலே வை, வார்த்தைகளில் வைக்காதே என்று சொல்லுகிறான். அந்த இடத்திலே கம்பர் மிக அழகாக ஒரு செய்யுளை வடிக்கின்றார். நஞ்சமன்னவரை நலிந்தால் அது வஞ்சமன்று, மனுவழக்காதலால் அஞ்சிலம்பதில் ஒன்றுமறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிற்பதுவே. அஞ்சிலம்பதில் ஒன்றுமறியாதவன், அருமையான ஒரு வார்த்தை. இதற்கு பல பொருள்கள் உண்டு.
இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் மேலே நாம் கிஷ்கிந்தை படலத்தில் நுழைந்து விட முடியாது. அஞ்சிலம்பதில் ஒன்றும் அறியாதவன் என்றால் அஞ்சிலம்பதில், அஞ்சில் 50 ஒன்றும் அறியாதவன். தம்பி லக்ஷ்மணா, சுக்ரீவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 5 வயதில் ஒன்றும் அறியாதவனாக இருந்தான். இப்பொழுது 50 வயதிலும் ஒன்றும் அறியாதவனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதாவது நாம் ஒரு உதவி செய்தோம், மறு உதவி செய்ய வேண்டாமா? அப்ப என்ன என்ன அந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார்? 5லும் 50லும் கூட அவருக்கு முதிர்ச்சி ஏற்படவில்லை. 5ல் 50ல் ஒன்றும் அறியாதவன், இது ஒரு பொருள். நன்றாக இதை கவனித்து பாருங்கள். அதான் கம்பனினுடைய சொல் நயம் என்பது. அடுத்த பொருளாக அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். 5ல் 50ல் ஒன்றும் அறியாதவன். நம்மிடத்திலே 5 அம்புகள் மட்டும் இருக்கிறது என்று சுக்ரீவன் நினைத்து விடக்கூடாது. ஒருவேளை 5ஐ கடந்து 50 அம்புகள் மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கிறது என்று அவன் நினைத்து விடக்கூடாது. 5ல் 50ம் இல், அவன் ஒன்றும் அறியாதவன். என்னிடத்தில் 1000 பானங்கள் இருக்கிறது என்பதை அவன் அறியாதவன் என்று நினைக்கிறேன் என்று கோபம் மேலிடுகிறது. இருந்தாலும் கோபம் தாண்டி குணம் அவரிடத்திலே இருக்கிறது பாருங்கள். அந்த ராமனிடத்திலே அங்கு அது மிஞ்சுகிறது. அதனால் பதற்றப்படாதே, மெதுவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொண்டு வா. என்ன 4 மாதங்களை கடந்து சில நாட்கள் ஆகிவிட்டது, அவ்வளவுதானே என்று மீண்டும் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்கிறார். இதை கம்பன் தான் காட்டுகிறார். அதனால் நமக்கு இடையிலே நமக்கு ஒரு பாடம் இவையெல்லாம். வாழ்க்கையிலே ஒருவர் மேலே நமக்கு கோபமும் வெறுப்பும் ஏற்படும் பொழுது கூட அவர் மூலம்தான் காரியம் ஆக வேண்டும் என்றிருந்தால் கோபத்தை காட்டக்கூடாது, நிதானம் தேவை என்பதை இந்த இடத்திலே நமக்கு கம்பன் காட்டுகிறார் ராமன் மூலமாக. இருந்தாலும் இலக்குவன் இப்பொழுது வேகமாக சென்று கொண்டிருக்கிறான். காட்டின் மிக சரியான நேரிய பாதையில் செல்லாமல் குறுக்கே சில பாதைகள் இருக்கும் அல்லவா, அந்த குறுக்கு வழியிலான பாதைகளிலே சென்று சீக்கிரம் அடைந்து விட வேண்டும் என்று கிஷ்கிந்தையினுடைய கோட்டையின் வாசலுக்கு செல்லும் பொழுது லக்ஷ்மணன் வந்த கோபம், அவன் முகம் சிவந்து கிடப்பதை பார்த்த வானரங்கள் கோட்டை கதவை மூடிவிட்டன. கோட்டை கதவை மட்டும் மூடவில்லை, கதவை எங்கே திறந்து விடுகிறானோ என்று அந்த வானரங்கள் கதவுக்கு பெரிய பெரிய பாறைகளை வைத்து அடைத்து கதவை திறக்காமல் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றன. சில வானரங்கள் வேகமாக சென்று சுக்ரீவனின் மகனான அங்கதனிடத்திலே தகவல்கள் சொல்லுகின்றன. அங்கதன் மிக அற்புதமான அறிவு படைத்தவன் அல்லவா, அதனால் லக்ஷ்மணன் எதற்காக வந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டான். லக்ஷ்மணனை சந்திக்கவில்லை, நேராக தந்தையை சந்திக்க உள்ளே சென்றால் 2 விஷயங்களில் மயங்கி கிடப்பதை கம்பர் அழகாக காட்டுகிறார். ஒன்று மது, இன்னொன்று மாது. மதுவிலும் மாதுவிலும் மயங்கி கிடக்கக்கூடிய சுக்ரீவனை தட்டி எழுப்புகிறான். அவன் எழுந்தபாடில்லை, திரும்பி படுத்துக் கொள்ளுகிறான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அடுத்து யார்? அங்கு 4 மாதங்களாக அவன் குடித்து குடித்து படுத்து கிடக்கிறான் மாதுவின் மயக்கத்திலே. ஆனால் ஆட்சி சிறப்பாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் யார் தெரியுமா காரணம்? சொல்லின் செல்வனான ஹனுமன் அங்கே இருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான் அங்கதனோடு சேர்ந்து. ஆனால் லக்ஷ்மணன் முடிவு செய்தான், அங்கதன் முடிவு செய்தான், நேராக ஹனுமனை சந்தித்தான். ஹனும, வாசலில் லக்ஷ்மணன் வந்திருக்கிறார், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எனக்கு காரணம் புரிந்துவிட்டது, நீ தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஹனுமன் மதியோகியாக செயல்பட்டு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். லக்ஷ்மணரான் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது, உன் தந்தையின் தவறு, மதுவிலே மயங்கி கிடக்கிறார். ஒருவேளை பெண்கள் புடைசூழ தாரையை அனுப்பு, லக்ஷ்மணனுடைய கோபம் நீங்கிவிடும். சட்டென நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு கூட இருக்கலாம், ஒருவேளை பெண்களை பார்த்தால் கோபம் நீங்கிவிடுமா என்று. இல்லை, கம்பர் மிக அழகாக கொண்டு போகிறார் இந்த இடத்திலே. பெண்களை பார்ப்பதாலேயே அவர் தவறு கோபம் நீங்கிவிடாது. இயல்பாக லக்ஷ்மணனுக்கு பெண்களை பார்ப்பது என்பதே பிடிக்காத ஒரு செயல். அதாவது அவர் கூச்ச சுபாவமாக தன் தாயையும் தன் மனைவியையும் தவிர யாரையும் தலை தூக்கி பார்த்ததில்லை. ஒன்று. இன்னொன்று, தாரையை அனுப்பினால் தாரை லக்ஷ்மணனின் தாய்க்கு சமமானவளாக இலக்குவன் ஏற்கனவே நினைத்து கொண்டுதான் இருக்கிறான், பார்த்ததில்லையே ஒழிய அப்படித்தான் எண்ணுகிறான்.
தாய்க்கு சமமானவளை அனுப்பினால் கோபத்தை குறைத்து விடலாம் என்பதற்காக சட்டென குறைப்பதற்கு ஒரு வழியை தேடி தாரையிடம் செல்லுகிறார்கள். இப்பொழுது தாரை அங்கே செல்லுகிறாள். அவளுடைய தோழி பெண்களோடு ஷேடிகளோடு. இந்த இடத்திலே இலக்குவன் கோட்டை கதவை உடைத்து பாறைகளை எல்லாம் உடைத்தெறிந்து 7 மாட வீதிகளிலே நுழைந்து வரும் பொழுது எதிர்கொண்டு தாரை செல்லுகிறாள். பெண்கள் புடைசூழ எதிரிலே வருவதால் சட்டென நிற்கின்றான் இலக்குவன். என்ன செய்வதென்றே லக்ஷ்மணனுக்கு புரியவில்லை. இப்பொழுது தாரை பேச ஆரம்பிக்கிறாள். லக்ஷ்மணா, ஏன் இவ்வளவு கோபம்? அப்பொழுது கூட லக்ஷ்மணனுடைய கோபம் குறையவில்லை. அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். அது கம்பன் காட்டுகிறார். நீ ராமனை விட்டு கணமேயும் பிரிய மாட்டாயே, எப்படி தனியாக வந்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது எங்கு போயிற்றோ தெரியவில்லை. அவ்வளவு கோபமும் நீங்கி அண்ணனை விட்டு பிரியாதவனாக என்னை இவரும் கூட அறிந்திருக்கிறாரே என்று நினைத்தார். நினைத்த மாத்திரத்தில் சட்டென தலையை தூக்கி பார்க்கிறார். அவ்வளவு நேரம் பார்க்கவில்லை. அந்த வரிகளை கம்பன் மிக அழகாக சொல்லுகிறார். ஆர்கோலோ உரை செய்தார். இந்த வார்த்தையை சொன்னது யார்? தம் அண்ணனை விட்டு பிரிய மாட்டாயே என்று சொன்னது யார் என்று பார்க்கிறார். ஆர்கோலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக, அப்படியே சீற்றம் குறைந்து விட்டது. பார்குலாம் முழுவென் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலாம் முகத்தினாலை இறைமுகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். கம்பன் எவ்வளவு அருமையாக சூழலுக்கு தகுந்தார் போன்றதொரு பாடலை இங்கே வடித்திருக்கிறார் பாருங்கள். அண்ணனை காட்டி அவரை விட்டு பிரிந்து வரமாட்டாயே என்று சொன்னதன் மாத்திரத்திலே கோபம் தணிந்ததா? இது ஒரு இலக்கணம். அதாவது இது உளவியல் ரீதியாக அடுத்தவருடைய கோபத்தை தணிப்பதற்கான அற்புத சொற்கள். அது தாரை அந்த இடத்திலே பயன்படுத்தினாள். கம்பன் அதற்கு வழிகாட்டினார். அதற்கடுத்து இன்னொன்று என்ன நடந்தது? முழுவென் திங்கள் பகல் வந்த படிவம் போலும். பகலிலே முழு நிலவு வந்தால் அது எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்குமா? சூரியனினுடைய வெளிச்சத்திற்கு முன்பு இருக்காது, மங்கி அல்ல காணப்படும். அது போன்று தாரை தன் கணவனான வாலியை இழந்து மங்கள அணிகளையும் பொட்டுகளையும் இழந்து வெண்ணிற ஆடையை தலைக்கு போர்த்தியவாறு வந்து நிற்கின்றாள் அல்லவா? இந்த காட்சியை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது கம்பன் அடுத்த வரியை சொல்லுகிறார். தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். தன் இரு தாய்மார்களை, கௌசல்யா, சுமித்ரா, அதாவது இவனுடைய தாய் சுமித்ரா, அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அண்ணனின் தாயாரான கௌசல்யா தன் இரு தாய்மார்களை நினைந்து தசரதனாகிய என்னுடைய தந்தையை இழந்து அவர்களும் கூட இவ்வாறாகத்தான் இருப்பார்கள், மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு தோற்றத்திலே என்று நினைத்தான். வார்த்தைகள் எழவில்லை. அப்படியே தலை குனிந்து நிற்கின்றான். இரு தாய்மார்கள் தானா இலக்குவனுக்கு? 3 தாய்மார்கள் ஆயிற்றே. ஏன் கைகையை சொல்லவில்லை பார்த்தீர்களா? அவள் மேல்தான் இவருக்கு ஏற்கனவே கடும் கோபம் இருக்கிறதே. ராமன் கூட கைகையையும் தாய் என்று சொல்லுவான், ஆனால் இலக்குவன் சொல்லவில்லை. கம்பர் அதனால் அடுத்தடுத்த வரிகளிலே காட்டுகிறார். தன் இரு தாய்மாரை நினைந்து வருந்தினான், நெய்ந்தான். மன அழுத்தத்திலே அப்படியே தலையை கீழே கவிழ்த்துக் கொண்டு நிற்கிறான். தாரை சொல்ல ஆரம்பிக்கிறாள். லக்ஷ்மணா, 4 மாதங்கள் சுக்ரீவன் சும்மா இருக்கவில்லை. 4 திசைகளிலும் வானரங்களையும் கரடி கூட்டங்களையும் திரட்டுவதற்காக தூதுவர்களை அனுப்பி இருக்கிறார். ஆனால் அவர்கள் வர ஏனோ தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் வந்து விடுவார்கள். அதாவது நாங்கள் நன்றி மறப்பவர்கள் அல்ல என்று சொல்லும் பொழுது லக்ஷ்மணன் தாரையின் மேல் இருந்த கோபத்தை எல்லாம் போக்கிக் கொண்டு பக்கத்திலே அங்கதனுக்கு அடுத்தாற்படியாக நின்றிருந்த ஹனுமனை பார்த்து கேட்கிறார். ஏ ஹனுமா, நீயும் கூட இப்படியா? மறந்து விட்டாயே என்று சொல்லும் பொழுது சிதைவு அகல் காதல் தாயை ஹனுமன் சொல்லுகிறார் லக்ஷ்மணரை பார்த்து. சிதைவு அகல் காதல் தாயை, தந்தையை, குருவை, தெய்வ பதவி அந்தணரை, ஆவை பாலகரை, பாவை மாறை வதை புரிகுனர்க்கும் உண்டாம்.
அவ்வளவு தவறுகள் செய்தாலும் இவர்களுக்கெல்லாம் தண்டனை, இவர்களை எல்லாம் ஒழித்தாலும் இவர்களை எல்லாம் கொலை செய்தாலும் கூட வதை புரிந்தாலும் கூட உண்டு. ஆனால் மாயா உதவி கொன்றார்க்கு என்றேனும் ஒழிக்கலாம் உபாயம் உண்டோ? லக்ஷ்மணனாரே, நிச்சயம் நாங்கள் வருந்துகிறோம். ஆனால் என் மன்னன் சுக்ரீவன் நன்றி மறப்பவர் அல்ல. அதனால்தான் மாயா உதவி கொன்றார்க்கும் உய்வுண்டோ, மாயா உதவி கொன்றார்க்கும் என்றேனும் ஒழிக்கலாம் உபாயம் உண்டோ என்கின்ற வரிகள் கம்பன் தனக்கு முன்பேயே தோன்றிய திருவள்ளுவராரினுடைய உரையிலிருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து காட்டுகிறார். செய் நன்றி கொன்றார்க்கும் எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த தவறுகள் எந்த கொலைகள் செய்திருந்தாலும் கூட அதற்கெல்லாம் உய்வு, அதாவது பிராயச்சித்தங்கள், மன்னிப்புகள், பரிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் செய் நன்றி மறந்தால் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். வாருங்கள் உள்ளே சுக்ரீவனை பார்ப்பதற்கு என்று லக்ஷ்மணனை அவ்வளவு, அதாவது கடும் கோபத்தோடு வந்தவர்களை குளிர்ச்சி அடையச் செய்து தாரையின் மூலமாக, ஹனுமனின் அந்த வார்த்தைகள் மூலமாக குளிர்ச்சி அடையச் செய்து உள்ளே அழைத்து செல்லப்படுகிறார். கம்பன் இதற்கு அணி சேர்க்கிறார். கதைகள் இருக்கின்றன ஏற்கனவே. அந்த கதையை எப்படி கொண்டு போவது, எந்த வார்த்தைகளை இடுவது, அப்படியே அழகாக சுக்ரீவன் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். சுக்ரீவன் இன்னும் எழுந்தபாடில்லை. அதற்குள்ளாக அவரை எழுப்பி அழைத்து வருகிறார்கள். சுக்ரீவன் வந்து முதலிலே வணங்குகிறார் லக்ஷ்மணரை பார்த்து. அந்த இடத்திலே மிக அழகாக லக்ஷ்மணன் கோபத்தை எல்லாம் முழுமையாக நீக்கிக் கொண்டு, 4 மாதங்களும் கடந்து சில நாட்களும் கடந்து விட்டனவே, எந்த முயற்சியும் செய்யவில்லையே என்று சொல்லும் பொழுது, முதலில் அமர்ந்து கொள் என்று ஆசனத்தை காட்டும் பொழுது, எனக்கு ஆசனம் வேண்டாம், புல்லாசனத்தில் என் அண்ணன் அமர்ந்திருக்க சிம்மாசனத்தில் நான் அமரமாட்டேன். சரி, உணவு வேளை குறுகிவிட்டது, சாப்பிடுவாயாக என்று சொல்லும் பொழுது, நான் காய் கிழங்குகள் இலை தலைகளை அண்ணனுக்கு சேகரித்து எடுத்து வந்து பக்குவம் செய்து தந்துவிட்டு அவர் உண்ட மிச்சிலை நான் உண்டு கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை நீங்கள் சொல்வதால் உண்டேனாயின் என்ன தெரியுமா நடக்கும்? நச்சிலேன், அவ்வாறு செய்ய மாட்டேன். நச்சினேனாயின் நாய் உண்ட எச்சிலாகும் அது என்கிறார் கம்பர். இந்த இடத்திலே நாய் உண்ட எச்சில் என்ற அந்த சொற்களை ஏன் பயன்படுத்துகிறார் என்றால் அது நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். சுக்ரீவன் மேல் இருந்த கோபத்தை முழுமையாக காட்டாமல் நாய் உண்ட எச்சிலாக முடிந்துவிடும், நான் இங்கு எதையும் தொடமாட்டேன், எங்களுக்கு தேவை நாங்கள் எதிர்நோக்கிய காரியத்தை உங்கள் மூலமாக செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, புறப்படுங்கள் என்று அங்கதனுக்கு கட்டளையிட்டு, ஹனுமான் நீ சென்று 4 திசைகளும் சென்ற தூதுவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், வானரங்களையும் கரடி கூட்டங்களையும் சேகரித்தார்களா என்பதை அறிந்து வா, இருக்கும் 9000 சேனைகளோடு வானரங்களோடு நாம் புறப்படுவோம் என்று. தேரில் ஏறலாமா, சிவிகையில் ஏறலாமா? வால்மீகி சிவிகையில் ஏறியதாக, தேரில் ஏறியதாக சில ராமாயணங்கள் காட்டுகின்றன. இந்த இடத்தில் தான் கம்பன் மிக உயர்ந்து நிற்கின்றார். சுக்ரீவன் தேரேறவில்லை, சிவிகை ஏறவில்லை. லக்ஷ்மணனார் அப்படியே கால்நடையாக வேகமாக வெளியில் வந்து விடுகிறார். அவரை பார்த்ததும் இவரே நடந்து செல்லுகிறார். நாம் தேரேறி சென்றால் நன்றாக இருக்குமா என்று பின்தொடர்ந்து சுக்ரீவன் நடந்து செல்ல, அங்கதன் நடந்து செல்ல, மூவரும் ராமனை சென்று சந்திக்கும் பொழுது முதல் காட்சியே காலில் விழுந்து வணங்குகிறார். இந்த இடத்திலே எங்கே போயிற்றோ, சற்று முன் இருந்த கோபமெல்லாம் ராமனிடத்தில் ஏற்கனவே பதற்றப்படாதே என்று இலக்குமனை வேறு சொல்லி அனுப்பினார் அல்லவா, இவரிடத்திலும் அந்த கோபங்கள் துளி அளவேனும் இல்லை. அருகிலே இருக்கும் பாறையிலே உட்கார்ந்து கொள்ள சொல்லுகிறார். காலில் விழும் பொழுது எப்படி தெரியுமா நினைக்கிறார்? தொழு கழல் பரதன் போன்றனன், பரதனை போன்று நீயும் என்னுடைய காலிலே விழுந்து வணங்குகிறாயே, சற்றே இந்த பாறையின் மேலே அமர்ந்து கொள் என்று உட்கார்த்தி வைத்து, எனக்கு 4 மாதங்கள் கடந்து விட்டதே, சீதையை தேடுவதற்கான செயல்களில் இறங்கவில்லையா என்றெல்லாம் கேட்கவில்லை. 4 மாதங்களில் சுக்ரீவா, கிஷ்கிந்தையின் ஆட்சி எப்படி நடக்கிறது, மக்கள் சௌக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறார்களா, விசாரித்தாயா, ஆட்சி முறைகள் எல்லாம் எப்படி சென்று கொண்டிருக்கின்றன என்று அதை பற்றி கேட்கிறார். இதுதான் அரசியல், இதுதான் நட்பு பாராட்டுவது, இதுதான் பகைமையை மறந்து தன் செயலுக்காக கோபத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. இது இந்த கிஷ்கிந்தை படலம் காட்டுகிறது. சுக்ரீவன் ஆட்சி முறைகளை எல்லாம் அழகாக சொல்லி முடித்த பிறகு சற்றே சுற்றுமுற்றும் பார்க்கிறார். ஹனுமன் எங்கே? ராமன் கேட்கிறார். ஹனுமன் இதோ வந்து விடுவார்,
4 திசைகளிலும் பறந்து சென்று தூதுவர்கள் என்ன செய்கிறார்கள்? வானர சேனைகளும் கரடி கூட்டங்களும் தயாராக இருக்கின்றனவா? அவற்றை எல்லாம் உடனே அழைத்து வர சென்றிருக்கிறார். இதோ வந்து விடுவார் என்று சொல்லும் பொழுதே அவரும் வந்து விடுகிறார். எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். சுக்ரீவன் சொல்லுகிறார், படை நடத்திடலாம். எந்தெந்த திசைகளில் எவ்வளவு பேரை அனுப்புவது, அதற்கு தலைமை யார் என்பதை பற்றியெல்லாம் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ராமன், சரி இப்பொழுதே செய்யலாமா? இல்லை. சுக்ரீவன் சொல்லுகிறார், ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நாளை எத்திசைகளில் யாரை அனுப்புவது, எப்படி செயல் திட்டம் வகுப்பது என்று பேசுவோம் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது கூட ராமன் சொல்லுகிறார், நீ சென்று இன்று ஒரு நாள் மட்டும் மீண்டும் உன் அரண்மனையில் ஓய்வெடுத்து நாளை வருவாயாக. மொத்த படைகளோடு அதற்கான திட்டங்களை நாளை வகுத்துக் கொள்வோம் என்று சொல்லி ராமன் சொல்ல எல்லோரும் மகிழ்ச்சியோடு அங்கிருந்து நகர்கிறார்கள். லக்ஷ்மணனார் அருகிலே இருக்கிறார். இப்பொழுது லக்ஷ்மணனை பார்த்து ராமன், இங்கிருந்து சென்றது முதற்கொண்டு சுக்ரீவனுடைய கோட்டையிலே அரண்மனையிலே என்னவெல்லாம் பேசினாயோ அதை ஒவ்வொன்றாக சொல்லுவாயாக என்று கேட்கிறார். ஏனென்றால் எங்கே கோபப்பட்டு விட்டாரோ, என்ன நடந்ததோ என்பதை அறிந்து கொள்வதற்காக அதையும் கேட்கிறார். இவ்வாறாக கிஷ்கிந்தை படலம் நிறைவுறுகிறது. அற்புதமான கம்பன் கவிகள் மூலமாக கிஷ்கிந்தை படலம் நமக்கு நல்ல பல பாடங்களை சொல்லித் தருகின்றன. நன்றியுடன்.